ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 10th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு அறை கண்காணிப்பாளர்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணதில்லை. டிஎன்பிசி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து பண்ணியிருப்போம் சரிங்களா. இந்த டைம் கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு புது ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் டியூட்டி பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ் கூட இருப்பீங்க. அவங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம் சென்டருக்கு கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 8:30லேருந்து 8:45க்குள்ளார நமக்கு வந்து சென்டர் போக சொல்லாங்க. அதுக்கடுத்து மொபைல் ஃபோன் இது எல்லாமே நமக்கு சீஃப்ட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களோட மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி எனக்கு கொடுத்துருங்க. அதுக்கடுத்து நமக்கு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அதில் நம்மளோட நேமு சென்டர் நேம் இதெல்லாமே எழுதி நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம போனோடனே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அட்டனன்ஸில் சைனு. அதுக்கடுத்து நமக்கு வந்து ரூம் வந்து கொடுக்கறதுக்கு குலுக்கல் மெத்தடு தான் சரிங்களா. குலுக்கல் முறையில் நமக்கு வந்து ரூம் இதெல்லாமே செப்பரேட் பண்ணுவாங்க. நமக்கு இந்த ரூம் தான் வந்த பிறகு நம்ம அந்த கவர் எடுப்போம். கவரில் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டூடெண்ட்ஸோட நேம் நம்பர்ஸ் போட்டிருக்கும். நேம் இருக்காது, நம்பர் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா டாப் ஷீட்டு ஸ்டூடெண்ட்ஸோட டாப் ஷீட் இருக்கும். அதில் நேமு, அதுக்கடுத்து ஹால் டிக்கெட்டு, இதில் இருக்கக்கூடிய நேமு ப்ளஸ் வந்து ரோல் நம்பர் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா ஒன்ஸ் நம்ம ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து ஸ்பேஸ் மெயில் வந்து சீஃபோட அந்த சைன் வந்து இருக்கும் சரிங்களா. அது எல்லாமே மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க. அது வந்து வச்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ண முடித்த பிறகு நம்பர்ஸ் 20 மோஸ்ட்லி 20 தான் எல்லா ரூமுக்கும் இருக்கும். ஆப்சண்டிஸ் யாருனாச்சும் இருக்காங்களான்னு நமக்கு ரூமுக்கு போன பிறகு தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து தெரியாது. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரூமுக்குன்னா அந்த நம்பர்ஸ் வந்து குறையும். மற்றபடி மோஸ்ட்லி எல்லா ரூம்லேயும் 20 கேண்டிடேட் தான் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதுக்கடுத்து நம்ம அந்த 20 இதுவுமே சரிங்களா ஆன்சர் ஷீட்டில் ஏ பார்ட்டில் இருக்கும். அதில் அந்த அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கும். ஃபோட்டோவுக்கு மேலே வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிக்னேச்சர் அண்ட் டேட்டு போடுற மாதிரி இருக்கும். எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஏன்னா அதில் 30 பக்கம் இருக்குன்னா 30 பக்கமும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஒரு 10 நிமிஷம் தான் செக் பண்ணுங்கள். ஒரு சில டீச்சர்ஸ் வந்து அப்படியே வச்சுருவாங்க. ஃபைனலாக அவன் வந்து செக் பண்ணும்போது 2 பேஜ் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த டைமில் நமக்கு தான் வீணாக பதட்டம் சரிங்களா. எவ்வளோ டைம் வந்து நமக்கு இருக்குது. அதனால் முன்கூட்டியே அதை வந்து செஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதே போல் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஷீட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கவரில் இருக்கும். அதை வந்து பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து கவரை வந்து பிரிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே கத்தி இருக்கும். அது இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் வந்து செக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இப்போ 5 ரூம் 6 ரூம் இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லை. சீஃப் டிபார்ட்மெண்ட் நம்ம கூட இருப்பாங்க. அதே வந்து ஒரு 10 ரூமு 2 ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வேறு யார்ட்டையாவது சொல்லி வாங்குறதுக்குள்ள டைமிங் அந்த டைமில் பதட்டமும் வரும். அதனால் முன்கூட்டியே அந்த கத்தி இது எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிங்க. 9:30க்கு நம்ம வந்து கொஷின் பேப்பர் இதெல்லாமே நம்ம கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த டைம் வந்து நீங்கள் ரூமுக்கு போங்க, உங்களுக்கு கொஷின் பேப்பர் கைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வாட்டி கொஷின் பேப்பரை ஒரு நியூவாக ஒரு இது சொல்லியிருக்காங்க. அது வந்து அடுத்த பாயிண்டில் சொல்லுவோம். அதுக்கடுத்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளார போன பிறகு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்னென்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து 9:45க்கு உள்ளார அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களை வந்து செக் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, பேஜ் நம்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, உங்களுடைய லாங்குவேஜ், ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேம் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சீஃப்ட்ட சைன் வாங்கணும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் நாமினல் ரோல்லையும் அதை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து தேர்வுகள் விடுத்தால் எந்த ஒரு பகுதியிலும் அது அவங்களுடைய நம்பர்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. பெயர் இதெல்லாமே எழுதக்கூடாது சொல்லிடணும். ஏன்னா அவன் வேணும்னே ஒரு சில பேர்லாம் எழுதுறதுக்கே ரெடியாக இருப்பான் சரிங்களா. அதனால் அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. அதேமாதிரி ரஃப் ஒர்க்கு பண்ணுற மாதிரி அப்படின்னா நம்ம ஆன்சர் ஷீட்டில் அடியில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கோடு போட்டு அதில் வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து முன்கூட்டியே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிவிடுங்க. அதுமாதிரி கொஷின் பேப்பரில் நம்பர்ஸ் எதுவும் எழுதக்கூடாது, எதுவும் கொஷின் வந்து மார்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிடணும். டிக் பண்ணி வைக்கிறது ஒரு சில பேர் வந்து ஸ்கூலில் பண்ண மாதிரி நினச்சிட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து முன்கூட்டியே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடணும். ஏன்னா நமக்கு வந்து வெளியிலேருந்து வரவங்க கேட்டாங்கன்னா டீச்சர்ஸ் நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உடனே நம்ம சொல்லியிருந்தா சொன்னோன்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு சொன்னாலுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாமே சொல்கிறதுக்கும் இருக்காங்க சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தெளிவாக சொல்லிவிடுங்க. அதே மாதிரி ஆன்சர் அடிஷ்னல் ஷீட்டு
வேணும்னா முன்கூட்டியே சொல்லிவிடுங்க. ஒரு 2 லாஸ்ட் 2 பக்கம் இருக்கிறப்ப அடிஷ்னல் ஷீட்டு வாங்கி வச்சுங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடலாம். அடிஷ்னல் ஷீட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அவனுக்கு சொல்லிவிடுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதனாச்சும் தப்பாக எழுதியிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அது வந்து அடிக்கிறப்ப இது என்னால் அடிக்கப்பட்டது அல்லது மேற்படி விடை என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னா அவன் என்ன பண்ணணும் எழுதணும். ஸோ எந்த இடத்துலையுமே அவனுடைய நம்பரு நேமு இதெல்லாமே எழுதக்கூடாது. அதுக்கடுத்து ஃபுல்லாக எழுதிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஃபுல்லாமே எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வச்சுருவாங்க. அதாவது ஆன்சர் வந்து எனக்கு மார்க்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கான பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இரு பருவங்களுக்கு தேர்வினை வந்து எழுத அனுமதிக்க இயலாது என தேர்வுத்துறை தெளிவுபடுத்தி உள்ளது அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் ஒரு சில பேர் வந்து ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரி எல்லாமே கட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரி கட்டிட்டு வரக்கூடாது. சாதாரண கை கடிகாரம் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு யாராவது ஆப்சண்ட் ஆகியிருந்தால் அவனை வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கக்கூடாது. முன்னாடி நம்பர் ஆப்ஷன்னா நம்ம ஸ்கூல் டெஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், முன்னாடி இருக்கிற ஆள் ஆப்ஷன்னா பின்னாடி இருக்கிற நம்பரை முன்னாடி உட்கார வைப்போம். அந்த மாதிரி எக்ஸாமில் இருக்கக்கூடாது. நமக்கு அந்த சீட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நம்ம உட்கார வைக்கணும். அதுக்கடுத்து பயாலஜி பரீட்சை பார்த்தீங்கன்னா பயோபாட்னி பயோசுவாலஜி அப்படின்னு 2 ஷீட் இருக்கும். டாப் ஷீட்டில் ஃபஸ்ட்டு பயோபாட்னி தான் இருக்கும். அது வந்து அவனுக்கு எழுத சொல்லிடணும் கரெக்டாக. தம்பி பயோபாட்னியில் பயோபாட்னி எழுது, பயோசுவாலஜி பின்னாடி இருக்கும் அதில் எழுது. ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவசரத்தில் அப்படியே பயோபாட்னி எழுதிட்டு கண்டினியூவாக சேமாக என்ன பண்ணிடுவோம்னா பயோசுவாலஜின்னு எழுதிடுவான். ஏன்னா ஸ்கூலில் அவன் அந்த மாதிரி பிரித்து எழுதிருக்க மாட்டான் தனித்தனி பேப்பரில். ஒன்றா ஒரு சில ஸ்கூலில் எழுதியிருப்பான். அப்போ அவனுக்கு வந்து புரியாது. ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பயாலஜி எக்ஸாம் அப்போ தெளிவாக சொல்லணும். 2 டாப் ஷீட் இருக்கும். நீங்கள் வந்து பாட்னிக்கு ஃபஸ்ட் இருக்கும், அதுக்கடுத்து சுவாலஜி இருக்கும். பொறுமையாக திருப்பி எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை மணிக்கு அவனை வந்து என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா 10th 12th எல்லாத்துக்குமே 9:45 தான். சரிங்களா? அவங்களுடைய ஹால் டிக்கெட் இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு அவனுடைய ஃபோட்டோ இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு உள்ளார வந்து என்ட்ரி பண்ணோம். தேர்வர்களோட அலைபேசி இருப்பின் அன்னாரை வந்து தேர்வர்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அனுமதிக்கவே கூடாது. எந்த ஒரு ஃபோனோ ஒரு சில பேர் வந்து மறந்து வச்சுட்டுலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நிறைய பேருக்கு வந்து டவுட்டு. காலணி பெல்ட்டு ஆகியவற்றை வெளியில் வைத்துவிட்டு அவருக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமரச் செய்ய வேண்டும். சரிங்களா? பெல்ட்டு செப்பல் இதெல்லாமே வெளியில் ரிமூவ் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இது கூடமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஸ்கூலில் ரெகுலராக போட்டுட்டு இருந்த பழக்கம் நீங்கள் வந்து வெளியிலுமே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க சீஃப் டிபார்ட்மெண்ட்டு. இருந்தாலும் நம்மளும் ஒரு வாட்டி சொல்லிடுறது நல்லது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 9:55க்கு பெல் இருந்து 2 வாட்டி அடிப்பாங்க. அப்போ தான் நம்ம வந்து கொஷின் பேப்பர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10 மணி. ஸோ 10 மணிக்கு நம்ம கொஷின் பேப்பரை பிரித்து அவனுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். கிட்டத்தட்ட 10 நிமிஷம். சரிங்களா? கொஷின் பேப்பர் கொடுத்துட்டு நம்ம சைலண்ட்டாக நின்றுக்கணும். எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கக்கூடாது அந்த டைமில். கொஷினை வந்து முன்கூட்டி அதாவது எக்ஸாம் நம்பர் போட்டுங்க, வேறு எதுவும் டிக் பண்ணக்கூடாது. அது கொஷின் பேப்பர் கொடுத்துட்டு ஒன்ஸ் சொல்லிவிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனை 10 நிமிஷம் வந்து எதுவுமே பேசக்கூடாது. நம்ம வந்து சைலண்ட்டாக நின்றுக்கணும். அதுக்கடுத்து 10:10க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் ஷீட் வந்து கொடுப்போம். அப்போ 4 பெல் வந்து அடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அவனுடைய அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா சைன் இதெல்லாமே வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு சரிங்களா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து என்ன ஏ டைப்பாக பி டைப்பாக இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், எழுதுகிற மாதிரி இருக்கும். லாங்குவேஜுக்கு அந்த மாதிரி இருக்காது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வரிக்கு பிறந்த தேர்வோட முகப்புச்சீட்டில் நம்ம ப்ரெசன்ட்னு சொல்லி டிக் பண்ணோம். ஸோ இங்கே அதுக்கடுத்து டாப் ஷீட்டில் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி உயிரியல் வரலாறு பொருளியல் வணிகவியல் கணக்கு பதிவியல் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏபி அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கணும். உள்ளார ஷீட்லேயும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிக் பண்ணணும். ஸோ 10-15க்கு மேலே அவன் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. வராத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெட் பெனில் ஆப்சண்ட் அப்படிங்கிறதுல என்ன பண்ணணும் அப்படின்னா டிக் பண்ணும். அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் ஃபுல்லாக எழுதுருங்க ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏஏன்னு போட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆப்சண்ட் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஒட்டிடணும். ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டைம் சரிங்களா, இதுக்கு முன்னாடி சொல்லலை, வினாத்தாட்களை தேர்வுகளுக்கு வழங்கிய பின் நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் இதெல்லாமே கொடுத்துட்றோம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ரூமில் ஆப்சண்ட் இருப்பாங்க. மீதமுள்ள வினாத்தாட்களை வினாத்தாள் உரையினுள் செல்லோட்டை கொண்டு சரிங்களா நம்ம எடுத்துகிட்டு வந்த கொஸ்டின் பேப்பர் அந்த கவர்லேயே
செல்லோ டேப் வச்சு ஒட்டிடணும் உள்ளார. மீதி இப்போ 15 பேர் இருக்காங்க, 5 பேர் ஆப்சென்ட் அப்படின்னா அந்த 5 கொஸ்டின் பேப்பரையும் உள்ளார வச்சிடணும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக தனியாக கொடுத்துருவோம். இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்சென்டான அந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் சரிங்களா, அதை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா உரையின் மேலுள்ள க்ளோசிங் சர்டிஃபிகேட் இருக்கும், அதை பூர்த்தி செஞ்சு இரு தேர்வுகளோட அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட 2 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு முதன்மை கண்காணிப்பாளர் அல்லது துறை அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதே போல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், முதன்மை கண்காணிப்பாளர் துறை அலுவலர் தேர்வுக்கு வருகை புரியாத விடைத்தாள் மொழிப்பாட தேர்வுக்கு விலக்கு பெற்றவர் தேர்வுகளின் லாங்குவேஜ் எக்ஸப்ஷன் கேண்டிடேட்டுக்கான விடைத்தாள் மற்றும் வினாத்தாட்களை சேகரித்து தேர்வறைக்கு வரும்போது விடைத்தாளின் முகப்புத்தாளில் வருகை புரியாதவர் ஆப்சண்ட் என்பதற்கு கீழே சிகப்பு மையில் டிக் செய்து உரிய இடத்தில் கையொப்பமிட்டு வினாத்தாள் உரையுடன் ஒப்படைக்க வேண்டும். வருகைத்தாளில் அட்டெண்டன்ஸ் ஷீட் அரை கண்காணிப்பாளர் வருகை புரியாத தேர்வுகளது பதிவு எண்ணை சிவப்பு மையினால் சுழித்து வருகை புரியவில்லை அப்படின்னு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் லாங்குவேஜ் எக்ஸப்ஷன் கேண்டிடேட் என்பது சிவப்பு மையினால் குறிப்பிட வேண்டும். வினாத்தாளுக்கு நமக்கு தனியாக என்ன பண்ணணும் அப்படின்னா கவர் போட்டு அந்த மீதி இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ் வந்து உள்ளார போடணும். இதுக்கு முன்னாடி அப்படியே கொடுப்போம், இந்த டைமு அந்த கவரில் போட்டு ஒட்டி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட 2 பேர் வந்து சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம 10-15க்கு மேலே தான் அவனை எழுத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாமே செய்யணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1:10க்கு எக்ஸாம்ஸ் வந்து வார்னிங் பெல் அடிக்கும், 1:05க்கு எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிடும் சரிங்களா. அவன்கிட்ட அப்போ அந்த டைம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பெல் டைம் கொடுத்துருப்பாங்க 10:45, 11:15, 11:45, 12:15, 12:45. ஸோ இதுக்கெல்லாமே பெல் அடிக்கும், இதெல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சது தான். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் கரெக்டாக நம்ம பண்ணிடணும் சரிங்களா. அங்கே வந்து ஒரு சில டைம் ஃபஸ்ட் டைம் பதட்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா. அதுக்கடுத்து அட்டெண்டன்ஸ் ஷீட்டு இதெல்லாமே நம்ம வந்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட முன்கூட்டியே சொல்லிடணும், தம்பி அங்கே மால் ப்ராக்டிஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்குது, நீ எதனாச்சும் தவறான செயலில் ஈடுபட்டிங்கன்னா அதில் டிக் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாமே நம்ம வந்து முன்கூட்டியே சொல்லிடணும். அதுக்கடுத்து எக்ஸாம் முடிஞ்சோடனே ஸ்டாப் ரைட்டிங் வந்து சொல்லிவிட்டு எடுத்து எக்ஸாம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க எழுதுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட இருந்து ஆன்சர் ஷீட் இதெல்லாமே கலெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனு. அதுக்கடுத்து நம்ம வந்து ரொம்ப முக்கியம், எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம வந்து சீல் வைப்போம். சீல் வைக்கிறப்ப கரெக்டாக சரிங்களா. 10th பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சின்னு இருக்கும், டிஜி எஸ்எஸ்எல்சி, 12க்கு டிஜி ஹெச்எஸ்சின்னு இருக்கும். அப்படிங்கிற சீலக அந்த சென்டரில் வைக்க சொல்லுவாங்க, அதை கரெக்டாக வைக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் பேஜில் வைக்க சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கடுத்து அந்த பார்ட் ஏ பார்ட் பி இது வந்து ரொம்ப முக்கியம். பார்ட் ஏல நம்ம வந்து கட் பண்ணி அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஏன்னா ஒரு சில பேர் வந்து கிழிக்கிறப்ப பார்ட் பி சி இது எல்லாமே சேர்த்து கிழிச்சிருவாங்க, அதை வந்து நிதானமாக பண்ணுங்கள். இதுதான் நம்ம கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் சரிங்களா. இந்த டைம் அந்த கொஷின் பேப்பர்ஸ் மட்டும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஏ பார்ட்டு பி பார்ட்டு அந்த ஆன்சர் ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி சரிங்களா, அதை வந்து 10 வச்சு நம்ம சஃபில் பண்ணி கொடுக்கணும் மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சிஎஸ்டி ஃபார்ம் இருக்கும், நிறைய பேர் அவசரத்தில் அப்படியே விட்டுட்டு ஓடியாந்துருவாங்க, அப்புறம் கால் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க. சிஎஸ்டி ஃபார்ம்லாம் அங்கேயே நிதானமாக நின்று நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறோம். ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நீவாக யாராவது டியூட்டி பார்க்குறங்க டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கேயுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. வினாத்தாளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே தனியாகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொன்னது தான், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.